வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். குழந்தைங்களோட உலகம் ரொம்ப அழகானது, அலாதியானது. அந்த உலகத்துக்குள்ள நுழையணும்னா நாமளும் ஒரு குழந்தையாவே மாறணும். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட நின்னு பேசுறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்ல. இப்பெல்லாம் ஒரு குழந்தை சின்னதா சினுங்கினா கூட கையில ஒரு செல்போனை கொடுத்து ஏதாவது வீடியோ பிளே பண்ணி விட்டுறாங்க. அழுகையே நிறுத்திடுது. இத பெருமையா சொல்லிக்கிறாங்க, என் குழந்தை கையில செல்போன் இருந்தாதான் சாப்பிடும், அழவே அழாதுன்னு. ஆனா இப்படி எல்லாம் இல்லாம குழந்தைங்க கிட்ட ஒரு குழந்தையாவே மாறி பொறுமையா உரையாடின காலம் எல்லாம் இருந்துச்சுல்ல. அப்படிதானே வளர்ந்தோம். அந்த மாதிரியான ஒரு பீரியட்ல எழுதின ஒரு சிறுகதை, அததான் இந்த குழந்தைகள் தினத்தை ஒட்டி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கதையோட பேரு நட்சத்திர குழந்தைகள். எழுதியவர் PS ராமையா அவர்கள். கிட்டத்தட்ட 300க்கு மேல சிறுகதைகள் எழுதியிருக்காரு. 1905 முதல் 83 வரை வாழ்ந்தவர். இப்ப அந்த கதை என்னன்னு பாத்திரலாம். இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் குட்டி பொண்ணு ரோஹிணி. ஒரு 5-6 வயசு இருக்கும் அவளுக்கு. அவங்க அப்பா செல்லம், ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கியூட். அந்த குழந்தை நிறைய பேசும், நிறைய கேள்வி கேட்கும். அவங்க அப்பாக்கு தம் பொண்ண நினைக்கும் போது ஒரு சக்கரவர்த்திக்கு உரிய பெருமிதம் அவர் மனசுல வந்து போகும். ரோஹிணிக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பா கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு புரியுற மாதிரி எளிமையா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் சாயங்காலம் 6-7 மணி இருக்கும். வாசப்படியில அவங்க அப்பா கூட உட்கார்றா. வானத்தை பாக்குறா. அங்கொன்னு இங்கொன்னுமா நட்சத்திரங்கள் இருக்கு. அப்பா அப்பா, இந்த நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழகான நட்சத்திரத்தோட அப்பா யாருப்பா அப்படின்னு கேக்குறா. அவர் சொல்றாரு, சாமிதாம்மா இதுக்கு அப்பா அப்படிங்கிறாரு. நேத்து நம்ம பார்த்தப்போ இத்தனை நட்சத்திரம் இல்லையே, இன்னைக்கு நிறைய இருக்கே, எப்படி வந்தது அப்படின்னு கேக்குறா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த பூமியில இருக்க குழந்தைங்க எல்லாம் ஒரு உண்மை சொல்லும் போதெல்லாம் சாமிக்கு ஒரு நட்சத்திர குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி தினம் எத்தனை உண்மை சொல்றாங்களோ அத்தனை நட்சத்திர குழந்தை சாமிக்கு பிறக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்பா, அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் தினம் ஒரு உண்மை சொன்னா வானம் முழுக்க நட்சத்திர குழந்தையா இருக்கும்லப்பா, வானமே ஜொலி ஜொலிப்பா அழகா இருக்கும்லப்பா அப்படின்லாம் சொல்றா. அவ கற்பனை எல்லை இல்லாம விரியுது. அவ கண்கள்லயே அது தெரியுது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு எவ்வளவு கேள்வி கேக்குது அப்படின்னு. நட்சத்திரத்தை பத்தி இப்படி ஒரு செய்தி கேட்டதும் அவளுக்கு அது மேல ரொம்ப ஈர்ப்பு உண்டாகுது. தினம் வானத்தை வேடிக்கை பாக்குறத ஒரு வழக்கமாவே அவ வச்சுக்கிறா. அடுத்த நாள் அவங்க அம்மா கூட அவ வாசலுக்கு வரா. அவங்க அம்மாவோட வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க அம்மா ரோட்ல போற வரவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அம்மாவை கூப்பிட்டு காமிக்கும், அம்மா இன்னைக்கு பாரு, புதுசா ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க அம்மா யாருக்காவது தலைமுடி நீளமா இருந்து பின்னல் பெருசா இருந்துச்சுன்னா அதை பார்த்து பெருமூச்சு விடுவாங்க. எவ்வளோ தலைமுடி, நமக்கு அவ்வளோ இல்லையே, இவங்க எவ்வளோ அழகா புடவை கட்டியிருக்காங்க, நம்ம கிட்ட இந்த கலர்ல புடவை இல்லையே அப்படின்னு எல்லாம் அவங்க கவலை இதை சார்ந்துதான் இருந்துச்சு. அப்புறம் நேரம் ஆச்சுன்னா அப்பாவுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இந்த குழந்தை ஆறாமரை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா வேலை விட்டு வந்தோடனே அப்பா கூட போய் பேச ஆரம்பிச்சிரும். அப்பா கிட்டேயும் சொல்லும், அப்பா இன்னைக்கு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்குப்பா, நட்சத்திர குழந்தை, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். அன்னைக்கும் அப்படிதான் அவங்க அம்மா கொஞ்ச நேரம் பொண்ணு கூட உட்காந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் வாசல்ல உட்காந்து வானத்தையே பார்த்துட்டு இருக்கு. ஒரு நட்சத்திரம் எரிஞ்சுக்கிட்டே கீழே விழறத பாக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரே துக்கமா இருக்கு. அப்பா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத கூட அந்த பொண்ணு கவனிக்கல. வானத்தை பாக்குற மும்முரத்துல வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே ஓடி வருது. அவங்க அப்பா கேக்குறாரு, என்னம்மா என்ன ஆச்சு, எதையாவது பார்த்து பயந்துட்டியா, யாராவது மிரட்டினாங்களா அப்படின்னு பதறி போய் கேக்குறாரு. இல்லப்பா, ஒரு குழந்தை செத்து போச்சு, அதுக்கான காரணம் தெரியும் எனக்கு அப்படின்னதும் அவருக்கு பக்குன்னு இருக்கு. என்னமா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்பா, பூமியில உண்மை பேசும்போது சாமிக்கு நட்சத்திர குழந்தை பிறக்குதுன்னா யாராவது பொய் பேசினாதானே அந்த குழந்தை செத்து போகும். இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படியே வானத்துல இருந்து கீழே விழறத என் கண்ணால பார்த்தேன்பா, அது கீழே விழுந்து செத்து போச்சு, யாரோ பூமியில பொய் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, பாவம் அந்த சாமி, அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்குது. என்ன சொல்லி இந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியும்னு தெரியாம அவங்க அப்பா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த சோகத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அது இதயத்தோட இதயம் பேசி புரிஞ்சுக்க கூடிய ஒரு புனிதமான துக்கம் அப்படிங்கிற வரிகளோட இந்த கதை முடிவடையுது. குழந்தைங்களோட உலகமும் அவங்க மனசும் அவங்களோட கண்ணோட்டமும் எவ்வளவு அழகானது, எவ்வளவு பவித்திரமானதுங்கிறத ரொம்ப துல்லியமா உணர்த்தின கதை இது. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கான கதை, குழந்தைங்களுக்கான விளையாட்டு, குழந்தைகளுக்கான சினிமா அப்படின்னு எல்லாம் பெருசா எதுவும் இல்ல, ரொம்ப கம்மியாயிடுச்சு. குழந்தைகள் பங்கெடுத்துக்க கூடிய விஷயங்கள் இருக்கே தவிர குழந்தைகளுக்கானதுன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. பொதுவா குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வரும். எதனால கோபம் வரும்னா, அவங்க கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னா நமக்கு கோபம் வரும் இல்லையா? குழந்தைங்க கிட்ட உரையாடும் போதெல்லாம் நாம நம்மள மறந்துடுவோம். நம்ம நிச்சயமா ரிலாக்ஸ் ஆவோம். நமக்குள்ள இருக்கிற குழந்தைய அவங்கதான் வெளியில கொண்டு வருவாங்க.
நீங்க பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.